शांतानंद गुरुदेवं सच्चिदानंद विग्रहं सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये। नमः कूटस्थरूपाय चिद्रूपाय नमो नमः। नमो वेदांत वेद्याय भुवनेशी नमो नमः। श्रीमद सद्गुरु शांतानंद महास्वामी परिपूर्ण अनुग्रहத்தினாலேயும் அனைத்து குருமார்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய கிருபா கடாட்சத்தினாலே நமது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் இன்றைய தினம் பகடாமுகி மந்திர சரித்த சண்டி ஹோமமானது மதுரை விஸ்வாஸ் கருத்தரங்கத்தில் श्रीमान सीतारामैयर மற்றும் மதுரை வாழ் பக்தர்களுடைய ஒத்துழைப்பினாலே மிகவும் அற்புதமாக 7 நாட்களாக இங்கு ஹோமமானது நடைபெற்று வருகிறது. இந்த 10 அவதாரங்களும் பகவான் மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுக்கும் பொழுதும் இந்த 10 அவ்வாறும் உறுதுணையாக இருந்து சக்தி கொடுத்ததாக புராணங்கள்லாம் கூறுகிறது. அதன்படி இன்றைய தினம் பகடாமுகி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டுள்ளது. எதிரிகள் சற்றுக்கள் தயங்கெல்லாம் போகும் என்று எழுதியிருந்தாலும் நமக்கு நாமே பல இடங்களில் சத்துவாக இருப்போம் ஒவ்வொருவருக்கும் உணர வேண்டும். அதனாலதான் பகவான் கண்ணன் கீதையிலே உபதேத்து ஆத்மனாத்மானம் அப்படின்னு நமக்குள்ளேயே எல்லா இருக்கு, நன்மையும் தீமையும் பிறந்தர அப்படின்னா என்னன்னா நம்முடைய நாமேதான் ஒரு ஒரு சூழலை சிக்கிட்டு அப்படியே நம்மேதான் அப்படியே ஒரு சிரமத்துல சிக்கிட்டு வெளியில வரதுக்கு தெரியாம இந்த மாதிரிலாம் வழிபாடு மூலமா நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்தி வெளியில கொண்டோம்னா அப்புறம் எல்லா காரியமும் நடக்குது. அதுக்குதான் இத்தனை மந்திரங்களையும் மகரிஷிகள் நமக்காக கொடுத்துள்ளார்கள். கண்டிப்பாக சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாதா பரோததாதீதி முமுதிரேடா அகரோமீதி விருதாபிமானः ஸ்வகர்ம சூத்ர கிரதிதோ ஹி லோகஹ அத்யாத்ம ராமாயணம். கேரளா பக்கம் போயாச்சுன்னா ஆடி மாசம்னா எல்லா இடத்துலயும் அத்தியாத்ம ராமாயணம் பாராயணம் பண்றது. தமிழ்நாட்டிலே முதல்ல ராமகிருஷ்ணாமிடத்துல ஹரிங்கிற ஒரு பிஹெச்டி டாக்டரமா பொழிப்புரையா போட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப கீதா பிரஸ்ல ஸ்லோகம் அர்த்தம் தமிழ் அர்த்தத்தோட புஸ்தகம் வந்தாச்சு அத்தியாத்ம ராமாயணம். அதுல பார்த்தோம்னால் லக்ஷ்மணனும் அந்த படகோட்டி குகனும் பேசும் பொழுது ஒருத்தர் பேசிக் கொள்கிறார்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நின்று போச்சு, 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லியாச்சு. அவரு கிளம்பிட்டார், நேரம் அப்படியே அந்த இதுக்கு வந்தாச்சு. சரிப்பா இருக்கு பட்டாபிஷேகம் தான் வேண்டாம், அத்தனை பெரிய ஒரு அரசவையிலே ஒரு பகலாக இல்லை, அங்கேயாவது இருக்கிறாங்க காட்டிலேயே போகணும் இந்த ராமன் அப்படின்னு இந்த படகோட்டி குகன் கேட்கும் பொழுது அப்ப லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை, சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாதா, ஒருவருக்கு ஒருவரால சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுக்கிறார் என்று நினைத்தோமையானால் நம்மளுடைய மந்த புத்தி சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாதா பரோததாதீதி புத்திரேடா இந்த மாதிரி நடந்தா ஏன்பா இருக்குது? நான் செய்கிறேன் என்ற ஒரு அகங்காரமும் மமதையும் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் அமையும். எப்படி பட்டத்தை நாம் விடும்பொழுது பட்டத்தை அந்த நூலை கொடுத்து நாம் அந்த பட்டத்தை ஏதோமோ அதே மாதிரி பொம்மலாட்டத்துல கையாவோட பக்கத்துல பொம்மலாட்டம் பார்த்தாலும் தெரியும். ஒரு சின்ன ஒரு நூலை வச்சுன்னா அந்த பொம்மையை ஆட்டாத்துல ஆடலாம். அந்த மாதிரி பகவான் கர்மசூத்திரம்னு நம்மளுடைய எத்தனையோ ஜென்மா இதுக்கு முன்னாடி நாம் எடுத்திருப்போம். அந்த ஜென்மால இருக்கக்கூடிய புண்ணிய பாவத்திற்கு சமமாக இருக்கும் பொழுது இந்த மனித ஜென்மா கிடைக்கிறது.
அப்ப அவர் ஒரு சூத்திரத்தை கர்ம சூத்திரமும் ஒரு மூல வச்சு கொண்டு நம்மள உலகங்கிற ஸ்டேஜ படைச்சு நம்மளெல்லாம் ஆட விட்டு வெளியிப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதனால இதுல என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளால மனசடைஞ்சு ஒரு 100 ஆயிரத்துக்கு யாராவது ஒரு காயத்ரி பண்ணுவான்னு சொல்லுங்க பார்க்க முடியவே முடியாது. 100 ஆயிரத்துக்கு போறதுக்கு 4 திரும்ப கொண்டாயிரம் புத்தி எங்கேயோ போகும், மனசு எங்கேயோ போகும். வாசல செருப்பு வச்சோமே அது யாராவது எடுத்துட்டு போயிடுவாளாங்கிற எண்ணம் ரீதியா கோவிலுக்கு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. மாட்டு கொட்டாயில ஜெபம் பண்ணா ஊதுவத்திலாம் நம்ம புஷ்பத்திலாம் எடுத்து உட்கார்ந்து வச்சிருக்கு. அதனால எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. அதனால இந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும். இதிலிருந்து நமக்கு மனம் செம்மையாகணும். மனம் செம்மையானா நமக்கு புத்தி தெளிவாக இருக்கும். அந்த சமயத்துல நாம் எல்லாரையும் உணரக்கூடிய தன்மை இருக்கும். காது வைக்கணும்னு மாறிக்கிறாங்க. செவிட்டுனா என்ன பேசிட்டே போனா நம்மளதான் கூப்பிடுறான். நம்ம இடத்துக்கு போய் பார்த்தா யாரோட அவன் பேசி போறான். அது எங்கேயோ மாட்டி பேசிட்டே போயிட்டு இருந்தான். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லா இடத்துக்கும் பேசிட்டே போறான். என்னப்பா இது அப்படின்னாக்க ரொம்ப புரிய மாட்டேங்குது. அதனால என்ன அப்படின்னா, பகவான் நமக்கு திறப்பு கொடுத்தது தினமும் நாம் இறைவனை வழிபட வேண்டும், மாதா பிதாக்களை வழிபட வேண்டும், குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். இப்படிலாம் செஞ்சோம்னா எந்த பயமும் நமக்கு இல்லை. நமக்கு உள்ளது கொடுத்து யோகக்ஷேமம் மகாமியம் பகவான் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி நான் யோகக்ஷேமத்தை கொடுத்தேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உலகத்தில். இருந்தாலும் இந்த மாதிரி பயம், சோர்வு, உறவு நலனின் சீர்கேடுகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் போறதுக்கு தான் இத்தனை விதமான மூலமந்திரம், மாலாமந்திரம் எல்லாம் வைத்திருக்கிறார். எங்க சுத்தினாலும் ரங்கனை சேமிப்போமாக என்பார்கள். எங்க போனாலும் நீ ஏதோ ஒரு செய்யறது பக்கத்துல வாடா, இங்க போ, காலிங்கிறியா, மாலிங்கிறியா, பிரத்திகிறியா, சூழிங்கிறியா, எதை வேணாலும் சொல்லு. ஆனா ஒரு இறை வழிபாட்டுக்குள்ள நீ வந்துடும். அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு மகன்கள் சப்தகோடி மகாமந்திரங்களை நமக்காக நம்மளுடைய இந்த யுகத்துல மனிதர்கள் மனம் மாறிக்கொண்டே இருக்கும். உண்டான யாராவது உட்கார்ந்து விழுவோமா, ஐயப்ப சீசன் வந்தா ஐயப்பன் போவோம், தொண்டாசி மாசம் வந்தா விநாயகர் கோவிலா, இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி ஏதாவது யாராவது போனா சொன்னா திருப்பி ஏற்றணும். பூஜைக்காக உடச்சி அந்த இதெல்லாம் கூறலா எடுத்து நல்ல சேர்த்து கட்டியா வெங்கடத்தை கட்டி ஒன்று முடியாது. அதனால இதெல்லாம் உங்களுக்கு எங்க போனாலும் நாம உங்களுக்கு இறை வழிபாட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காகவே ரிஷிகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மந்திரங்கள். அதெல்லாம் உலகம் முடிவதற்காக சாந்தானந்த மகாசுவாமிகள் ஒரு 1956ஆம் ஆண்டிலிருந்து 2002 அவருடைய நேரடி பார்வையில நடந்த மகா ஹோமங்கள். அதுக்கப்புறமாக தொடர்ந்து உலகத்தில் பல இடங்கள்ல நடக்கிறது. ஒரு 40-50 வருடத்துக்கு முன்னாடி இந்த சாஸ்திரிகள் தான் இது மாதிரி கட்டி ஹோமத்துக்கு பயந்துருப்பாங்க. ஸ்ரீவித்யா பயமா இருக்கும், ஸ்ரீசக்கரம்னா பயமா இருக்கும், காளினா பயமா இருக்கும். ஆனா ஒன்றும் இல்லை, பத்ரம் கலைந்தி இதி பத்ரகாளி. ஸ்ரீவித்ய பூஜைனா ஏன்பா பயமா இருக்கும் அப்படின்னா, இந்த அரசா அந்தன வைசிய வேதாங்கிற 4 சமுதாயத்துக்கும் யார் யார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விதானங்கள்னா பரசுராம கல்ப சூத்திரம், ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரம் இதெல்லாம் இருக்கு. இப்ப நாம பார்த்தோம்னா எதுக்குமே ஒரு கட்டுப்படாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிரபஞ்சசார சங்கிரக நூல்களை எடுத்து படித்து பார்த்தோம்னா சிருஷ்டி கிரமம் பிரம்மச்சாரி செய்யணும், ஸ்திதி கிரமம் கிரகஸ்தம் செய்யணும், சம்ஹார கிரமம் புதிய சன்னியாசி பண்ணணும், இப்படி எல்லாம் எழுதி எழுதியிருக்கிறார். இதெல்லாம் எழுதி நாம மனசுல வாங்கிக்காம ஸ்ரீவித்யா பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா இப்ப உங்களுக்கு இந்த ஸ்ரீவித்யா ரொம்ப பிரகாசமாகிட்டு இருக்கு. அதனால இது எல்லாமே நம்ம உள்ள இருக்கிறது தான் வெளியில நாம் வழிபடுறோம். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம உடம்புலயே எல்லாம் இருக்கு. வெளியில டாக்டர் நவாகரண பூஜை பண்றது பூரா நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதை தான் நாம் வெளியில பூஜைகள் பண்றோம்.
அந்த பூதிகளை வெளியில செய்ய எப்படி பாம்பு தன் அறியாம சட்டை குடிச்சுட்டு போறதும் அதே மாதிரி நமக்கு உலக பற்றெல்லாம் நீங்கினாங்க வீடு வேறுங்கிற மோட்சம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரே லட்சியத்துக்காக தான் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் அதற்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவ்வழியிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எல்லோரும் புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்துக்கு வந்து உங்களாலே என்ற உதவிகளால் செஞ்ச அம்பாலை தரிசனம் பண்ணி பிரம்மாண்டமா ராஜாக்கள் கால திருப்பணி ஓங்காரானந்த மகாசுவாமியுடைய ஒரு அருள் சங்கல்பத்தினால நிறைவேற்றி இது ஜூன் மாதம் 5ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம் பண்ணி அங்கேயும் 3 ஆண்டுகள் இதே மாதிரி சாயந்தர வேளையில சண்டி ஹோமம் நடந்தது. அதனால 38 வருஷமா இது சண்டி ஹோமத்துக்கு தவிர வேற எதுவும் நான் பண்ணல. சந்தியாவந்தமே வேண்டாம் எனக்கு 5 வயசுல பூணல் போட்டு 17 வயசு கொண்டு வேதங்கள்லாம் படிக்க வச்சு சாஸ்திரம் படிக்க வச்சு பிரதானத்தை வாழ்க்கை படிக்க வச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா பூணல்லாம் அழுது செஞ்சு தண்ட சன்னியாசம் வாங்கி அந்த அது வேண்டாம்னு புரியாது இதுக்கு வந்தாச்சு. வந்தாலும் சன்னியாசம் மாதிரி எப்படி ஹோமம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னன்னா இது பாபுடைய ஒரு ஆசீர்வாதம். அதனால எல்லோருக்கும் பரமங்களும் கிடைக்கணும்னு இந்த சமயத்துல பிரார்த்தனை பண்ணி வாழ்த்தி மகிழ்கிறேன். பூர்ணாகுதி